ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கான vlog வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸ் தான், சூப்பரான vlog தான். என்ன இடம்ன்ட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரி. ஆஃப்டர் சைக்ளோனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்திருந்தோம். அந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே மூழ்கி இருந்துச்சு, அந்த அளவுக்கு தண்ணி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சமாக தான் வந்திருந்தாங்க. ஈவினிங் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். சைக்ளோனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு இருக்காது. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்குமே வந்து தண்ணியாக தான் இருந்துச்சு. நடுவில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து மண்ணெல்லாம் தெரியும். இப்போலாம் அது எதுவுமே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப இயற்கையாக அழகாக இருந்துச்சு. பாருங்கள், ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே தண்ணி, காலை வைக்கவே பயமாக இருந்துச்சு. எனக்கு தண்ணினா பிடிக்கும், இருந்தாலும் ஒரு பயம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து போட்டிங் போவாங்க. பட் சைக்ளோனுக்காக வந்து பார்த்திங்கன்னா போட்டெல்லாம் வந்து மேலேயே நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ தண்ணி. நாங்கள் போயிருந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. யாரும் அது உள்ளே வந்து இறங்கக்கூடாதுன்றதுக்காக சேஃப்டியாக வந்து கயிறுலாம் கட்டி வழியை மறைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே போக முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் மாதிரி இருக்கும். இது எந்த பிளேஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா உஷ்டேரி தான், பாண்டியில் இருக்குது. ரொம்ப சூப்பரான இயற்கையான இடம். இங்கே வந்து போட்டிங்லாம் போகலாம் மற்ற டைமில். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலோடு இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. போட்டிங் போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து போகலாம். அலோடு இருக்கிறதுக்கப்புறம் ரொம்பவே ஜாலியாக சூப்பராக இருக்கும். இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தனால எங்களால் போக முடியல. இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இயற்கையாக செமையாக இருக்கும் பார்க்கவே. பாருங்கள், எது ஃபுல்லாகவே வந்து தண்ணி இருக்குது. கால் வைக்கவே இடம் இல்லை. ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக வந்து ரொம்ப இருக்குது தண்ணி. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இடிச்சுக்கிட்டு வந்து நிற்குது. அந்தளவுக்கு வந்து ஆற்றுல வந்து வெள்ளம் வந்திருக்க மாதிரி இருக்குது. ஈவினிங் டைமில் வந்து போனீங்கன்னா ரொம்பவே வந்து ஜில் ஜில்னு காற்றடிச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டைம் தான் போயிருந்தோம். நமக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஒரு கடை இருக்குது. டீ, பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரி எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டமும் சாப்பிட்டுக்கலாம். அங்கே நடந்து போகிறதுக்கு, வாக்கிங் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இயற்கையாக அப்படியே ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து நடந்து போகலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து விளையாடுறதுக்காக குட்டி பார்க் மாதிரி இருக்குது. சர்க்கஸு, ஊஞ்சல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ ஜாலியாக இருக்கும். அங்கே நாங்கள் போயிருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு கூட்டம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேராக தான் வந்திருக்கோம். போகிற வழி வர வழி தான். அந்த அப்படியே ஒரு 45 மினிட்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு அப்படியே டைம் போகிறதே தெரியல.
நான் இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கல. குட்டி குட்டி பசங்களாகவும் நிறைய பேர் இட்டுன்னு வந்துருந்தாங்க. ஜில்லுன்னு காத்தோட்டமாக சூப்பராக இருந்துச்சு. இங்கே டிக்கெட்லாம் இல்லை, ஃப்ரீ தான். பாருங்கள், அந்த தூரம் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தான். ரொம்பவே தண்ணி அதிகமாக இருந்துச்சு. சரி, அதனால தான் ஒரு தடவை பார்த்துட்டு போகலாமேன்னுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதில் போகிற போட்டு தான். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த போட் எல்லாமே தண்ணியில் போயிட்டுருக்குமா. இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் கூட்டம் வரும்போது பார்த்திங்கன்னா போட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தான் போகுமா. இதுக்கு தனியாக டிக்கெட் இருக்குது. எனக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி, அப்படியே சுற்றி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாருங்கள், ரொம்ப நீட்டுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி தான் ஃபுல்லாகவே இருக்குது. இங்கே போகிற வழியே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பார்க் ஃபுல்லாக செட் பண்ணுறாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்க. எல்லா செடியுமே இருந்துச்சு. பார்க்குக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ரோட்டில் முட்டிக்கிட்டு இருக்குது. அந்தளவுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சு. இந்த போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இயற்கையாக ரொம்பவே அழகாக இருக்கும். மனசுக்கே ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தண்ணி முட்டிகிட்டு இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா கோழி பண்ணைலாம் வச்சுருந்தாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஏரி பக்கத்தில் இருக்க ஓப்பன் பண்ணுற இடம். இங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சாமி இருக்காங்க, காளியம்மன் தான். பாருங்கள், ஃபுல்லாகவே தண்ணி தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா லாக் பண்ணியிருந்துச்சு. ஸோ போக முடியாது. அதுக்கு முன்னாடிலாம் ஓப்பனில் தான் இருந்துச்சு. இப்போ தான் லாக் பண்ணியிருக்காங்க. சரி, சாமியை கும்பிட்டுட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு அவங்க துளசி மாலை தான் வச்சுருந்தாங்க. அம்மனை போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும். இந்த சாமி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே இங்கே இருக்குது. பின்னாடி ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கன்னியம்மன் ஆலயம் இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஏரியை பார்த்த மாதிரி தான் இருப்பாங்க. சாமி நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அப்படியே கிளம்பிட்டோம். வெளியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு இந்த வியூஸ் பார்க்கறதுக்கு. அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா வெளியில் பஞ்சு மிட்டாயெல்லாம் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுவே வாங்கி சாப்பிட்டோம். இந்த மாதிரிலாம் வெளியில் வந்தால் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றது தப்பு இல்லை. ஏன்னா எப்பயாச்சும் தானே சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு சாப்பிடுவேன்.
அங்கே ஆப்போசிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கடைலாம் இருக்குது. வெளியில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் இருந்துச்சு. சரி அப்படியே சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடலாம்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஏரி தான். போகிற வழி ஃபுல்லாகவே தண்ணியாகவே இருக்கும். பார்க்க ரொம்ப இயற்கையாக நல்லாயிருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் எல்லாமே எடுத்திருக்காங்க. இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பக்கம் போய் வந்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு மாதிரி மைண்டுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சூப்பராக இருந்துச்சு. அங்கே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அங்கேருந்து வர வேலை பார்த்திங்கன்னா சரி லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தே சொல்லிவிட்டு சமோசா வாங்கி சாப்பிட்டேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா சூடாக சாப்பிட நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு அப்படியே வர வேலை பார்த்திங்கன்னா இப்போ அன்னாச்சி பழம் சீசன்றதுனால வந்து நிறையா சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி இதில் எதனா வந்து புதுசாக நம்ம டிஷ்ஷு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.